வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும். அந்த பின்னடைவு விஜயால கண்டிப்பா வரும். விஜய் இன்னைக்கு ஓட் பண்ணி போயிடுவார். இல்ல ஒரு சாதியை பார்த்து வேட்பாளர்கள் எங்கேயும் நிப்பாட்டல இல்ல. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இல்ல அனைத்து சாதிகளுக்கும் இங்க திமுக தான் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குதுன்ற ஒரு பார்வை இருக்கு. அனைத்து சாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுங்கிறத விட எங்களுடைய சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்பதுதான் எங்களுக்கு ஒரு வருத்தம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் சலுகையும் பிரதிநிதித்துவம் வழங்கி எங்க சமூகத்துக்கு வழங்காமல் என்ன புறக்கணிச்சுட்டாங்க உங்க சமுதாயத்தை திமுக? எங்க சமூகத்துக்கும் உண்டான எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? கருணாநிதி அவர்களே இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம புறக்கணிக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியும்? இசை வேளாளர் என்பது வேளாளர்ல உட்பிரிவு இல்லை. அவங்க காலத்துல அவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க சமூகத்தை ஒரே நாள்ல தன்னிடம் அதிகாரம் இருக்கு என்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட சமூகத்தை இசை வேளாளர் என்று அறிவிச்சிட்டாங்க. பந்தல் ராஜா அவர்கள் தன்னுடைய சமூக மக்களை சாதிய ரீதியா கொண்டு போறாரோ? ஏன்னா நான் உங்க பல வீடியோல பார்த்தேன், சாதி கலவரம் வெடிக்கும் தமிழகத்தில்ன்ற மாதிரியெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. வேளாளர் பேரை எங்களிடம் இருந்து பறிகொடுத்தால் அது மிகப்பெரிய கலவரமாக மூழும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதேமாரி பல்வேறு இடங்கள்ல சுமார் 136 இடத்துக்கு மேலே ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், பஸ் மறியல் என்று நடந்தது. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பிசிஆர் வழக்கு குறைவாக பதிவு செய்திருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பிசிஆர் வழக்கு அதிகமாக பதிவு செய்யப்படும். இதை நீங்க சரிவில் நீங்களே எடுத்து பார்த்தா தெரியும். ஏன்னா இல்ல அதை நான் பார்த்திருக்கேன். குறிப்பிட்ட அந்த தென் மாவட்டங்கள்ல மட்டும் இந்த வழக்குகள் அதிகமா பதிவு செய்யப்படுது. என்ன காரணம்? திமுக கூட்டணிகள் தான் காரணம். ஸ்டாலினுடைய ஸ்பீச் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? இல்ல ஸ்டாலின் சொல்லுதாங்க போதை இல்லாத மாநிலம்னு சொல்லுதாங்க. எல்லா இடத்துலயும் பெண்களுக்கான பாதுகாப்பு மாநிலம் தமிழகம் தான் சொல்றாரு. நாட்டின் முதல்வராக இருந்து அதை அவர் அறிக்கை விட்டு தான் தீரணும் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனா சீமான் நீங்க எடுத்துட்டு போறது தமிழ் தேசியம் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வஞ்சிக்கும் விதமாக, குறிப்பிட்ட சமூகத்தை எதிர்க்கும் விதமாக அவர் செய்யறது கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும். அந்த பின்னடைவு விஜயால கண்டிப்பா வரும். விஜய் இன்னைக்கு ஓட் பண்ணி போயிடுவார். நீங்க பேசுறீங்க எங்க சாதியிலிருந்து இந்த தொகுதியில எவன் நிக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா அந்த மாதிரி சீமான் எங்கேயும் பேசல. பொது தொகுதியா இருந்தாலும் சரி, எந்த தொகுதியாலும் சரி, அவர் வேட்பாளரை போடுறாரு. எங்களுடைய அதாவது அடிப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு பந்தல் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு மாநாடு ஒன்று போட்டிருந்தீங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக. தமிழகத்தில் வெள்ளாளர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க சார். என்ன காரணம்? முதல்ல இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்ன காரணத்துக்காக தொடங்கப்பட்டது? வெள்ளாளர் சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக அனைத்து வெள்ளாளர்களும் இருக்கிற உட்பிரிவுகள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த சமூகத்தினோட பிரதிநிதியை நம்ம வென்றெடுக்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம். இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் உருவாக்கும் போது பல அமைப்புகளாக பிரிஞ்சிருந்ததை ஒன்று சேர்த்து தான் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கணும். இன்றைக்கி மக்கள் மத்தியில் எல்லா மாவட்டத்திலையும் இந்த வெள்ளாளர் சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு என்றால் முதல் குரலாக போராடுவதற்கும் மக்களுக்கு ஆதரவாகவும் களத்தில் இறங்குவது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தான். வெள்ளாளர் சமூகம் புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க. யாரால் புறக்கணிக்கப்படுறன்றது நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அரசியல் கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் சுதந்திரம் அடைவதற்கு பின்பும் அப்படின்னு ஒரு காலத்தை எடுத்துக்கலாம். அதற்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில், அரசியல் அதிகாரத்தில், அரசு அதிகாரிகள், அரசு துறையில, அனைத்து துறையிலுமே இந்த வெள்ளாளர் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு தான் வருகிறது. இந்த இரு திராவிட கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்கன்றதை நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா. இப்போ அதே இரு திராவிட கட்சிகள் புறக்கணிக்கிறாங்கனாக்கா நம்ம ஏன் மறுபடியும் அவங்க கூட நம்ம போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கு மக்களுக்காக ஒரு அதிகாரம், மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்காண்டி நம்ம எதுனாலும் செஞ்சு கொடுக்க முடியும். அவங்களோட குரலாக நம்ம சட்டமன்றத்தில் உழைக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் மத்தியில்
திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, இதேமாரி 3 கட்சிகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்து இருக்கிறது. அதனால் நம்ம மக்களுக்கு உண்டான குரல் சட்டசபையில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இல்ல அனைத்து சாதிகளுக்கும் இங்க திமுக தான் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குதுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அனைத்து சாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுங்கிறத விட எங்களுடைய சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்பதுதான் எங்களுக்கு ஒரு வருத்தம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் சலுகையும் பிரதிநிதித்துவம் வழங்கி எங்க சமூகத்துக்கு வழங்காமல் என்ன புறக்கணிச்சுட்டாங்க உங்க சமுதாயத்தை திமுக? எங்க சமூகத்துக்கு உண்டான எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? இருக்கிறதுலே திராவிட முன்னேற்ற கழகத்துல அதிக படித்து அறிவார்ந்தவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அமைச்சர் போஸ்டிங் கொடுத்தாங்க, அதை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவர் கட்சியில் எந்த நிலையில வச்சிருக்காங்க? இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், அறிவார்ந்த விஷயம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு யாருக்காட்டும் இருக்குமா? கிடையாது. வெள்ளாளர் சமுதாயம் என்பதற்காக தான் அவரை சும்மா வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன வேதனை. இந்த சமூகத்தை புறக்கணிக்கிறாங்க என்பதுதான் மறுக்க முடியாத உண்மைகள். கருணாநிதி அவர்களே இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான் சொல்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம புறக்கணிக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியும்? இசை வேளாளர் என்பது வந்து வேளாளர்ல உட்பிரிவு இல்லை. அவங்க காலத்துல அவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க சமூகத்தை ஒரே நாள்ல தன்னிடம் அதிகாரம் இருக்கு என்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட சமூகத்தை இசை வேளாளர் என்று அறிவிச்சிட்டாங்க. அந்த காலத்துல நாங்க இருந்திருந்தால் இதற்கு எதிர்ப்பாக மிகப்பெரிய ஒரு போர்க்கொடியை தூக்கியிருப்போம். இந்த இசை வேளாளர் அரசாணையை வந்து நாங்க அறிவிச்சிருக்கே விட்டுருக்க மாட்டோம். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. நிறைய வரலாறு சமூக வலைத்தளங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெரியவங்களுமே விழிப்படைஞ்சிட்டாங்க. இல்ல இசை வேளாளர்களும் வெள்ளாளர்கள் கீழே தானே வராங்க? கிடையாது. இசை வேளாளர் வேற, மற்ற எங்க சைவ வேளாளர், காரகாத்த வேளாளர், நற்குடி வேளாளர், நாஞ்சி நாட்டு வேளாளர், வீரகுடி வேளாளர், துளுவ வேளாளர், இவங்கெல்லாம் வேற. வேளாளர்ல மொத்தம் 42 உட்பிரிவு. அந்த அனைத்து உட்பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து வேளாளர் என்ற அரசாணை வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அதே போல் வேளாளர் பேரை பயன்படுத்தி பல்லர் சமுதாயத்துக்கு வழங்கிய அரசாணையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வச்சிருக்கோம். அதே கோரிக்கையை வலியுறுத்தி தான் எடப்பாடி அவர்களும் 2026 சிவகங்கையில் நடந்த மாநாட்டில் அறிவிச்சாரு. அதை எதிர்த்து நீங்களும் போராட்டம் எல்லாம் கூட பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமாம். அப்புறம் எப்படி இது சாத்தியமாகும் நீங்க நினைக்கிறீங்க? அரசாணையை ரத்து செய்வது வந்து முடியும், வாய்ப்பு இருக்கு. நாங்கள் நீதிமன்றத்தில் அந்த அரசாணையை ரத்து செய்வதற்கு உண்டான வழக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஒரு வரலாறு இல்லாத அந்த வேளாளருக்கு என்ற பெயருக்கு வரலாறு இல்லாமல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தன்னுடைய ஆட்சியில அடுத்து வரணும் ஓட்டுக்காக பல்லர் சமுதாயத்துக்கு அந்த வேளாளர் என்ற பெயரை பயன்படுத்தி அரசாணை வழங்கிட்டாங்க. இதுதான் எங்களோட குற்றச்சாட்டு. இதை கண்டிப்பாக ஒரு காலத்துல இந்த வேளாளர் பயன்படுத்தி வந்த அரசாணையை ரத்து செய்வோம். ஒரிஜினல் வேளாளர்கள், உண்மையான வேளாளர்கள், இந்த 42 உட்பிரிவில் உள்ளவர்கள் தான் வேளாளர்கள் என்ற அரசாணையும் வென்று எடுப்போம். என்னன்னா அந்த காலத்துல நீங்க பார்த்துக்கலாம், இந்த பல்லர் சமுதாயம் அவங்களுடைய வேளாளர் கோரிக்கை வந்து தேவேந்திர குல வேளாளர் இது மட்டும் கிடையாது, பட்டியல் வெளியேற்றும் தான் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றதுக்கு அந்த சமூக மக்கள் போராடி தான் இருக்காங்க. அதை அவங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றாம வேளாளர் அரசாணையை மட்டும் நிறைவேற்றிட்டாங்க. காரணம் இதுதான், இப்போதைக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைத்து அவங்க அவசரமாக தேர்தல் காலத்தில் வெளியிட்டது அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக வந்தது. அதுதான் அதனால தான் 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. காரணம் வேளாளர் சமுதாய மக்கள் எங்களுடைய கோபத்துக்கு ஆளானது தான். பந்தல் ராஜா அவர்கள் தன்னுடைய சமூக மக்களை சாதிய ரீதியாக கொண்டு போறாரோ? ஏன்னா நான் உங்க பல வீடியோவில் பார்த்தேன், சாதி கலவரம் வெடிக்கும் தமிழகத்தில்ன்ற மாதிரியெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. வேளாளர் பேரை எங்களிடம் இருந்து பறிகொடுத்தால் அது மிகப்பெரிய கலவரமாக மூழும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதேமாரி பல்வேறு இடங்கள்ல சுமார் 136 இடத்துக்கு மேல ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், பஸ் மறியல் என்று நடந்தது. அது வந்து அரசாங்கம் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை என்பதுதான் சொல்ல முடியும். ஒரு ஆல்ரெடி ஒரு சமூகம் வேளாளர்னு ஒரு சமூகம் இருக்கும்போது இன்னொரு சமூகம் கேட்குறாங்கன்னு எப்படி இவங்க கொடுத்தாங்க? அப்படி இருக்கும்போது அது வரலாற்று பிழை தான். இதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு. இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சியில் இருந்த தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்களோ கலைஞர் அவர்களோ இருக்கும் போதும் பல்லர் சமுதாய தலைவர்கள் இதே கோரிக்கை வைத்து தான் இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் ஏன் நிறைவேற்றல? ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு தெரியும்.
இவங்க வந்து அப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த சமூகத்தை வந்து நம்ம திருப்திப்படுத்தும், இந்த சமூகத்தோட ஓட் பேங்க் நமக்கு வேணும் என்ற ஒரே விஷயத்துல தான் உண்மையான நிலைத்தன்மை தெரியாம, வரலாறு தெரியாம அறிவிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் எங்களோட கோரிக்கையாக நாங்க அப்பொழுது இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். அவங்க கண்டிப்பாக நாங்க வரலாறுலாம் ஆராய்ந்து பார்ப்போம், இதுக்குன்னு ஒரு குழு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை தட்டி கழிச்சாங்களே தவிர உண்மையான வரலாறை எடுத்து அவங்க பார்க்கல. இன்னைக்கு திமுக கூட பாலத்துக்கு வந்து வ.உ.சி. சிதம்பரனார் அவருடைய பிள்ளை அந்த பேரை வைக்கிறாங்கல்ல. எந்த பாலத்தில் வச்சிருக்காங்க? கோயம்புத்தூர் கிட்ட. கோயம்புத்தூர்ல வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிலை அருகில் இருக்கக்கூடிய பாலத்திற்கு பேர் ஜிடு நாயுடு என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்காங்க. அதே ஜிடு நாயுடுன்னு வைத்த தமிழக முதல்வர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று அழைக்காமல் சிதம்பரனார் என்று அழைத்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் வந்து சிலை வைப்பதிலேயோ சிலைக்கு இருக்கக்கூடிய மாலை அணிப்பதோ கிடையாது. எங்களுடைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், சகோதரிகள், சகோதரனுக்கு வேலை வாய்ப்பு, அரசு துறையில வேலை வாய்ப்பு பிரதிநிதித்துவம் வழங்கணும். அரசியல் இருக்கக்கூடிய எங்கள் சமூகத்தை சார்ந்த உறவுகளுக்கு முக்கியத்துவத்தை வழங்கணும். இல்லை, எல்லா இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடுனா எங்களுக்கு எங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க? நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி சைடில் இருக்கக்கூடிய சைவ வேளாளர்கள், காரகாத்த வேளாளர்கள், நாஞ்சி நாட்டு வேளாளர்களுக்கு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்னைக்கு வர இடஒதுக்கீடே வழங்கலை. அது மத்திய அரசால் வழங்கப்பட்ட 10% இடஒதுக்கீடு, முற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு வழங்கப்பட்ட 10% இடஒதுக்கீடுமே தமிழக அரசு எதிர்த்து வழக்கு போட்டு தடுத்து தான் நிறுத்தியிருக்கு. இவங்க சமூக நீதியை பத்தி எப்படி பேச முடியும்? சமூக நீதிக்கு முற்படுத்தப்பட்டவனை மேல தூக்கிட்டு வர்றது சமூக நீதியா, இல்ல முற்படுத்தப்பட்டவனை இன்னும் மேல கொண்டு போய் வைக்கிறதுல சமூக நீதி இருக்குமா? முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள் இன்னைக்கு அதே பொருளாதாரத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜவுளி கடைக்கு வேலைக்கு போறாங்க, ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போறாங்க. ஒரு காலத்துல ஒரு உயர்வாக அறிவார்ந்த சமுதாயம் இருந்தது. எல்லாரும் இங்கு சம நிலைக்கு வரணும் என்று இடஒதுக்கீடு உருவாக்கி கொண்டு வந்தாங்க. அந்த காலத்திற்கு அது சரியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, இன்னைக்கு பட்டியல் சமூகம் நிறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நீங்க எந்த துறையில பார்த்தாலும் கண்டிப்பாக பட்டியல் சமூகத்தோட பிரதிநிதிகள் இருப்பாங்க. ஆனா அங்க வெள்ளாள சமூகத்தோட பிரதிநிதி இருக்காங்களான்னு நீங்க தேடி பார்த்தா கிடையாது. நீங்க சமமா பங்கிடுவதுதான் சமூக நீதி. அனைத்து துறையிலும் அனைத்து சமூகமும் இருக்கணும். தமிழக அரசால் கொடுக்கப்படுகின்ற சலுகை அனைத்து சமூகத்திற்கும் சமமா போகணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தமிழகத்துல ஒரு சமூகம் வந்து மலம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க, குப்பையை பொறுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் முன்னேறி வரணும்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சியில இன்னைக்கு எவ்வளவோ வந்துட்டு, நீங்க சொல்லுது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு அருந்தியர் சமுதாயம் வந்து இன்னைக்கு அதே நிலையில தான் இருக்காங்களா அப்படின்னா இன்னைக்கு அவங்க நிலை கொஞ்சம் கூடியிருக்கு. அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் அந்த சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சமூகத்துக்கு போகக்கூடிய இடஒதுக்கீடை நாங்கள் தடுக்கலை. எங்க சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? எங்க சமூகத்துக்கு இன்னும் எங்க மக்கள் நிறைய பேர் படித்து வளர வேண்டும் என்பதுதான் எங்களோட ஆதங்கம். எங்களுக்கு அரசு வேலை வேண்டும். இன்னைக்கு நீங்க இந்த சமூகத்துக்கு உண்டான பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பிசிஆர் வழக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பிசிஆர் வழக்கை எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு குறிப்பிட்ட கும்பல் அவங்களுடைய பணம் சம்பாதிப்பதற்காக அந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க. சில பேர் காவல்துறையே மிரட்டுதாங்க, பிசிஆர் வழக்கு போட்டுருவாங்க. இல்ல, கடந்த காலங்களை ஒப்பிடும் போது இப்போ குறைஞ்சிருக்குல்ல பிசிஆர் வழக்கு பதிவு பண்றது. கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில இருக்கும்போது பிசிஆர் வழக்கு குறைவாக பதிவு செய்திருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பிசிஆர் வழக்கு அதிகமாக பதிவு செய்யப்படும். இதை நீங்க சர்வேல நீங்களே எடுத்து பார்த்தா தெரியும். ஏன்னா இல்ல, அதை நான் பார்த்திருக்கேன். குறிப்பிட்ட அந்த தென் மாவட்டங்கள்ல மட்டும் இந்த வழக்குகள் அதிகமா பதிவு செய்யப்படுது. என்ன காரணம்? காரணம் திமுக கூட்டணிகள் தான் காரணம். ஏன்னா சாதி ரீதியாக இவங்களை அடக்கலாம், ஒரு பிசிஆர் வழக்கு போட்டால் இனிமேல் இவங்களை எந்திரிக்க முடியாது. முக்கியமாக அரசு வேலைக்கு செல்லக்கூடியவங்க, அரசு துறையை சார்ந்து படித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு மீது அதிகமாக பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நாள் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, தொழிலதிபராக இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பணம் கேட்கிறாங்க, கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே பிசிஆர் வழக்கு. இதெல்லாம் ஒரு கட்ட பஞ்சாயத்து மிரட்டல் தோரணையாக தான் தென் மாவட்டத்தில் அதிகமான பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சக மாணவன் 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போடும்போது கூட இருந்த 4-5 மாணவர்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எதன் அடிப்படையில் இந்த பிசிஆர் வழக்கெல்லாம் பதிவு பண்றாங்க? காரணம், அரசியல் ஆளும் கட்சியில் கூட்டணியில் இருக்கவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல காவல்துறையும் செய்கிறாங்க. இது இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய
ஒரு அவல நிலை. அதை எதிர்த்து நீங்க என்ன குரல் கொடுத்துருக்கீங்க? தொடர்ச்சியாக பொய்யாக புனையப்படும் பிசிஆர் வழக்கை ரத்து செய்ய வேண்டும். பிசிஆர் வழக்குன்னு ஒரு ஆள் கொடுக்காங்கன்னா அது உண்மைத்தன்மையை ஆராயறதுக்கு தனி ஒரு டீமை போடுங்க. பிசிஆர் வழக்கே இல்லாம இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா சில இடத்துல பிசிஆர் வழக்கு வந்து சில பேருக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கீங்க. அது எந்த விதத்துல எங்களுக்கு நடக்குன்னு தெரியல. இன்னைக்கு தமிழகத்துல பட்டியல் சமூக மக்கள் எவ்வளவு வளர்ந்து வராங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எவனும் தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்னு சாதி பேர் சொல்லி சாதியை வச்சு திட்டுறது அதிகரிச்சுட்டு இருந்தது. அந்த பிசிஆர் வழக்கு வந்ததுக்கு அப்புறம் அது முற்றிலும் குறைஞ்சிருக்கு இல்ல? இல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் அநேக பேர் அரசியலும் வளர்ந்து விட்டார்கள், அரசு துறையிலும் வளர்ந்து விட்டார்கள், பொருளாதார நிலையிலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பிசிஆர் வழக்கு இந்த பட்டியல் இருக்கக்கூடிய சமூகம் அனைவருமே பயன்படுத்தல. ஒரு சில பேர் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய பணம் தேவைக்காக இந்த பிசிஆர் வழக்கு ஒரு சில பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிசிஆர் வழக்கு மூலமாக பட்டியல் இல்லாத சமூகம் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அரசுக்கு பட்டியல் சமூகத்தோட ஓட்டு வங்கி மட்டும்தான் வேணும்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறா என்ற சிந்தனை தான் வருது. ஒருவர் மீது பிசிஆர் வழக்கு போட்டா உடனே அரசுல இருந்து ஒரு உதவித்தொகை போகுது. பிசிஆர் வழக்கு போட்டோன்னே அந்த பிசிஆர் வழக்கு தண்டனை ஆயிட்டா அடுத்து ஒரு உதவித்தொகை போகுது. அப்ப இங்க நிறைய பேர் வேலை பார்க்காம பிசிஆர் வழக்கு மூலமாவே சாப்பிட்டு தன்னை வைத்து நிரப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு கும்பல் இங்கு அலைந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறையா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. தமிழகத்துல இப்ப நடக்கிறது வந்து முழுக்க மக்களுக்கு விரோதமாக செயல் தான் அதிகமாக நடக்கு. ஒரு காலத்துல மக்களுக்காக உழைக்கும் மக்களின் குரலாக, அடித்தட்டு மக்களின் குரலாக, நம்பிக்கையாக செயல்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எப்படி செயல்படுது? மக்களுக்கு விரோதமாக தான் செயல்படுது. எந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு எங்களோட அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கோம் வாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. பெண்களை கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, எங்க சமூக பெண்களை கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அது நாடக காதல், சாதி மறுப்பு காதலுக்கு நாங்க எதிராக தான் இன்றும் செயல்படுதோம். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு விவரம் தெரிந்து ஒரு 22 வயசு 23 வயசு குடும்ப சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சு பக்குவமான குழந்தைகள் பெற்றோர்களோட சம்மதத்தோடு திருமணம் பண்றவங்கள நாங்க எதிர்க்கல. இந்த கல்லூரி படித்து கொண்டு இருக்கும் போதே பள்ளி பருவத்திலேருந்தே பின்னாடி போய் லவ் பண்றது, கரெக்டா 18 வயசு வந்த உடனே வீட்டுக்கு சொல்லாம பிள்ளைய கூட்டு போய் தாலி கட்டுறது, இதுக்கு சில கட்சிகளும் உறுதுணையாக இருக்காங்க, அரசியல்வாதிகளும் உறுதுணையாக இருக்காங்க. சாதி மறுப்பு திருமணம் பண்ணா அவங்களுக்கு சலுகைகள், இதெல்லாம் வந்து எந்த இடத்துல ஏத்துக்கிறது? இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படுகிறது. தமிழ் கலாச்சாரத்தை அழிப்பதற்கான செயலாக தான் இதை நாங்க நினைக்கிறோம். அதிமுக கூட நீங்க ஒன்றிணைந்து போறத பாக்குறேன். அதிமுக ஆட்சி வந்தா இதெல்லாம் சரி செய்யப்படுமா? அதிமுக கூட நாங்க ஒன்றிணைந்து போகல. எங்களுடைய கோரிக்கையை நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூறிக்கொள்கிறோம். இன்னும் எங்க கட்சி சார்ந்து அனைத்து மாவட்ட பொறுப்பாளரும் கலந்து ஆலோசித்து எங்களோட கோரிக்கையை வைத்த பிறகு அதிமுகவோட ஆதரவு நிலைப்பாட நாங்கள் அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பல மாற்றங்கள் இருக்கும். மக்களுக்கு விரோதமான செயல்கள் கொஞ்சம் குறையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போதை பழக்கம் அதிகமாகுது, கஞ்சா பழக்கம் அதிகமாகுது, இளைஞர்கள் அதிகமாக போதை பழக்கத்தில் அடிமையாகி தவறான செயல்கள் அதிகமாக நடைபெறுகிறது. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு அதிகமான பெண்கள் வெளியே வர்றதுக்கே பயப்படக்கூடிய காலம்தான் தற்போது நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் மாத்தினா போதையை அடிப்படையோடு அழிக்க வேண்டும். குறிப்பிட்டு நாங்க தேனி மாவட்டத்தில் ஸ்பீச் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? நீங்க இல்ல, ஸ்டாலின் சொல்லுதாங்க போதை இல்லாத மாநிலம் சொல்லுதாங்க. அப்புறம் எப்படி எல்லா இடத்துலயும் போதை? பெண்களுக்கான பாதுகாப்பு மாநிலம் தமிழகம் தான் சொல்றாரு. ஒரு நாட்டின் முதல்வராக இருந்து அதை அவர் அறிக்கை விட்டு தான் தீரணும் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு உங்க மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்னென்ன கொலைகள் குற்றங்கள் எதனால அதிகமா நடக்குன்னு கேட்டா தெரியும். அவங்க கட்சியில் உள்ளவங்களே ஒரு சில பேர் இதே மாதிரி தவறான செயலை ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்டு சொல்றேன், தேனி மாவட்டத்துல பெரியகுளத்துல அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அங்க மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடத்துல பார்லாம் கிடையாது. இன்னைக்கு நவீன பார் சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா நவீன பார்கள், அதுக்கும் புதுசா மகிழ் மன்றம், நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி பேரை வந்து புதுசா மாத்தி பல்வேறு இடத்துல புதுசாக பிரைவேட் பார் ஓபன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய நடக்கு. பெரிய குளத்துல பள்ளிக்கூடம் பக்கத்துல இஸ்லாமிய சமுதாயம்
கும்பிடக்கூடிய மசூதி பக்கத்துல, இந்து மக்கள் கும்பிடக்கூடிய கோயில் பக்கத்துலலாம் இன்னைக்கு அனுமதி கொடுத்து மக்களை குடிகாரனாக மாற்றி கொண்டிருக்கிற அரசு தான் தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசோட சாதனையாக நான் சொல்லலாம். மக்கள் ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா திமுக? கண்டிப்பாக நாட்டை விரும்பக்கூடியவங்க, நம்முடைய நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க, நம்முடைய எதிர்கால பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும், அனைத்து துறையிலும் உள்ள வேலை வாய்ப்பு வர வேண்டும் நினைக்கக்கூடியவங்க ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க. யாரை விரும்புறாங்க? விஜயை விரும்புறாங்களா? யாரை விரும்புறாங்க? விஜய் இப்போதான் வந்திருக்காங்க, நல்ல விஷயம். சினிமா துறையில் சாதித்து கொண்டிருந்த காலத்திலே மக்களுக்காண்டி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து அரசியலுக்கு வந்துடுது, வரவேற்கிறோம். ஆனால் அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு இனி வருகின்ற காலம்தான் தெரியும். அதனால அது எப்படி மாற்றமா வரும்னு தெரியல. இல்லை, விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்காமா சொல்ல? இல்லை, பெருவாரியான இளைஞர்கள் விரும்புகிறாங்க. ஒரு திரையில் பார்த்த ஒரு ஹீரோவை நமக்காண்டி களத்தில் வராங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டம் ஓட்டாக மாறினால் தெரியும் எப்படின்னு நம்ம தெரியல. ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கியை கண்டிப்பாக வாங்குவாங்க. எனக்கு தெரிந்து 3வது இடம் பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி அடுத்ததா 3வது பெரிய கட்சி அவங்க தான் தமிழகத்தில். இன்னைக்கு 8% கிட்ட தனித்து போட்டிட்டு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் சரிசமமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி சரிசமமாக அறிவிச்சிருக்காங்க. இதில் பிராமணர்களும் அவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம், வரவேற்கிறோம். மிக சிறந்த தமிழ் பற்றாளர். இன்னைக்கு நிறைய இடத்துல தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். இருந்தாலும் எங்களுக்கு அவர் மீது பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. முக்கியமாக வேளாளர் பெயர் பிரச்சனையில் பல்லர் சமுதாய மக்களுக்கு வேளாளர் அவங்களுக்கு வழங்கலாம் என்று வரலாறு தெரியாமல் மேடையில் பேசியது எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி. அதேபோல் பல்லர் சமுதாயம் எங்களுக்கு எதிரிகள் அல்ல, எங்களுடைய சக தமிழ் குடிகள் தான். அந்த வேளாளர் பேரை தவிர்த்து வேறு எந்த பேரை வச்சுருந்தாலும் நாங்களும் அவங்கள ஆதரிச்சிருப்போம். இப்பவும் நாங்கள் எதிர்ப்பு கிடையாது. அந்த அரசாணை என்ற பேருக்கு மட்டும்தான் எதிர்ப்பை தவிர அந்த சமூகத்துக்கு நாங்கள் எதிரிகள் கிடையாது. சீமான் அவர்கள் அதை எதிரியாக மாற்றி சித்திரமிட்டார்கள். என்னன்னா, இசைக்கெல்லாம் வேளாளர் பேர் கொடுக்கும்போது இவங்க எங்கே போயிட்டாங்க, இன்னைக்கு சக தமிழ் குடிகள் பல்லர்கள் கொடுக்கும்போது மட்டும் இவங்க எதிர்க்காங்கன்னு. அன்றைய காலத்தில் விழிப்புணர்வு இல்லை எங்கள் மக்களுக்கு, அதுதான் உண்மை. இருந்திருந்தால் கண்டிப்பாக எதிர்த்திருப்போம். வருகின்ற காலமும் இசை வேளாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கு என்பதை. சுதந்திர போராட்டத்துக்கு பெரும் பங்கு வகித்த வ.உ. சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் அந்த சமூகத்திலேருந்து வந்தவங்களுக்கே அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியல. அரசியல் விழிப்புணர்வுங்கிறத விட வரலாறு விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா அப்பொழுது இருந்த முதல்வர் நானும் உங்க சமூகம் தான், இசை வேளாளர் தான் இன்னைக்கு சொல்றாங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு 5000 ரூபா கொடுத்தாரு கப்பல் வாங்கறதுக்குன்றத வரலாறுகள்லாம் பேசுறாங்கல்ல. வரலாறு இன்னைக்கு எல்லாமே புனையப்பட்ட வரலாறு தான் இருக்கு. உண்மையான வரலாறு இங்க எல்லாமே மறைக்கப்பட்டு மறைச்சு கொண்டு இருக்கிறாங்க. பொய்யான இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரலாறு இவங்களே கொண்டு வராங்க. எந்த காலத்திலும் ஐயாவோட காலத்துல சுதேசி நேவிகேஷன் ஆரம்பிக்கும் போது பல்வேறுடைய மக்களுடைய ஃபண்டு தான் ஒன்று திரட்டி தான் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை இந்த நாட்டுக்காக கப்பல் வாங்கினாங்க. எந்த இடத்துலையும் அவர் யாரையுமே தன்னை பற்றி குறிப்பிடவே இல்லை. நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக ஆங்கிலர் கடல் வழியாக வந்தவனை கடல் வழியாக அனுப்ப வேண்டும், வர்த்தகத்தை கையெடுக்க வேண்டும் என்று அறிவு சார்ந்து யோசித்த சுதந்திர போராட்டத்தில் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான். கடல் வழியில் வாணிகம் செய்து விரட்ட வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு அதுவே நிறைய பேர் கொச்சப்படுத்துறாங்க, எங்க கிட்ட அமௌண்ட் வாங்கினாங்க அப்படின்னு. மக்கள் பணம் மக்களாக திரட்டி ஐயா வ.உ. சிதம்பரம் மீது நம்பிக்கை வைத்து, அவருடைய போராட்ட குணத்தின் மீது நம்பிக்கை வைத்து தன்னெழுச்சியாக ஒவ்வொருத்தரும் வழங்கிய பணம் தான் அந்த கப்பல் வாங்கிய பணம். இதுல எந்த ஒரு குறிப்பிட்ட நபரையும் நம்ம பேச முடியாது. அனைத்து சமூகமும் இதுல இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பல்லர் சமூகம், பல்லர் சமூகத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நெல் அதிபர் பணக்காரங்க அவங்களும் இந்த இதுல இருந்திருப்பாங்க. எல்லா சமூகத்தோட பங்களிப்பும் அதுல இருக்கு, எல்லா மதத்தோட பங்களிப்பும் அதுல இருக்கும். அதை மாற்றுக்கிறது கிடையாது. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது. சீமான் நீங்க எடுத்துட்டு போறது தமிழ் தேசியம் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வஞ்சிக்கும் விதமாக, குறிப்பிட்ட சமூகத்தை எதிர்க்கும் விதமாக அவர் செய்யறது கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும். அந்த பின்னடைவு விஜயால கண்டிப்பா வரும். விஜய் இன்னைக்கு ஓட் பண்ணி பெறுவார். இல்ல, அவர் சாதியை பார்த்து வேட்பாளர்கள் எங்கேயும் நிப்பாட்டல இல்ல.
இல்லை, சாதியை பார்த்து நிப்பாட்டலன்னா தமிழ் தேசியம் பேசுகிறாவோ வந்த அவர் நீங்க பேசுறீங்க எங்க சாதியிலிருந்து இந்த தொகுதியில எவன் நிக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு அப்படின்ற மாதிரி நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா அந்த மாதிரி சீமான் எங்கேயும் பேசல. இல்லை, பொது தொகுதியா இருந்தாலும் சரி எந்த தொகுதியா இருந்தாலும் சரி அவர் வேட்பாளரை போடுறாரு. எங்களுடைய அதாவது அடிப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். திருநெல்வேலியில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம். திருநெல்வேலி தொகுதி எங்களுடைய தொகுதி, எங்களுக்கு காலங்காலமாக அந்த ஒரு தொகுதி அடையாளமாக இருக்குது. அதை தான் நாங்கள் கேட்குறோம். இன்னொரு சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல போய் நாங்கள் எங்களுக்கு வேட்பாளரை கேட்க முடியாது. ஓகே, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேடசந்தூர், திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கும். இதேமே இடத்துல கூட எங்களை புறக்கணிக்கும் போது அப்போ நாளடைவில் சுதந்திர காலத்தில் இருந்தக்கூடிய அமைச்சர்கள் லிஸ்ட் எடுத்துங்க, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எடுங்க, எங்களோட பிரதிநிதித்துவம் எங்கே இருக்குன்னு தெரியும். ஒரு அறிவார்ந்த சமுதாயம், நாகரிகத்தையும் ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுத்த சமுதாயம், மொழி தமிழ் மொழி இதை காப்பாற்றி தமிழ் மொழியை வளர்த்த சமூகம், 18 ஆதீனங்களையும் கட்டுக்கோப்பாக வைத்து இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாதுகாத்த சமுதாயம் இந்த வேளாளர் சமுதாயம். இன்னைக்கு இந்த வேளாளர் சமுதாயத்துக்கு அரசியல உரிய பிரதிநிதித்துவம் எங்க இருக்கு? எங்கேயுமே கொடுக்கல. அதுதான் எங்களோட ஆதங்கம். அரசு துறையும் நாங்க புறக்கணிச்சிட்டு இருக்காங்க, அரசு துறையிலையும் அரசியலையும் எங்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. வருகின்ற காலத்துல பிரைவேட் இதுலயும் எங்களை புறக்கணிச்சிருவாங்கன்னு ஒரு அச்சம். எங்களுடைய எதிர்கால தலைமுறைகளோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக ஆகிவிடக் கூடாது என்பதுதான் எங்களோட ஆதங்கம். எந்த சமூகத்திற்கும் எதிராக நாங்க மாறல. எங்க சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எங்கள் சமுதாய எதிர்கால தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் என்பதுதான் எங்களுடைய அரசியல் நகர்வை தவிர எந்த சமூகத்தையும் தாழ்த்தியோ இல்லை அழிக்க வேண்டுமோ இல்லாட்டி அவங்களை குறைத்து மதிப்பிட வேண்டுமோ நோக்கம் கிடையாது. இந்த 10% இடஒதுக்கீடு ஏன் தமிழக அரசு எதிர்க்கணும்? ஏன் எதிர்த்து சட்டம் போடணும்? இன்னைக்கு அந்த 10% இடஒதுக்கீடு இருந்தால் எத்தனையோ இளைஞர்கள் மத்திய அரசு வேலைக்கு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா அரசு வேலைக்கு போவாங்க. அவங்களும் படித்து கஷ்டப்பட்டு அரசு தேர்வு எழுதி தான் போகிறாங்க. அந்த 10% இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா அவங்களும் கொஞ்சம் முன்னேறுவாங்களா?